வணக்கம் மக்களே, நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி தரும் பெரிய நெல்லிக்காய் யார் யார் எப்படி சாப்பிட்லாம் வாங்க பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. இது போன்ற பல்வேறு தகவலை தினந்தோறும் பார்த்துடலாம். ஸோ பெரிய நெல்லிக்காய் பெருமளவு வைட்டமின் சி நிறைந்து காணப்படுது அப்படின்றது நமக்கே தெரியும். என்றாலும் கொரோனா காலகட்டத்தில் தான் பெரிய நெல்லிக்காயின் மகத்துவம் பார்த்திங்கன்னா அதோடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம அறிஞ்சிட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா அமிர்தமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அமிர்தமே என்றாலும் அளவுட தானே நாங்கள் சாப்பிட வேண்டும். அதனால இந்த ஒரு பதிவில் நம்ம நெல்லிக்காய் எப்படி சாப்பிடலாம், யார் யார் சாப்பிடலாம், எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சாப்பிடலாம், அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சிருங்க. ஸோ நெல்லிக்காய் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும், உடம்பில் இருக்கிற அந்த ரணங்களை சீராக்கி ஆற்றும் அப்படின்றாங்க. வயிற்று புண்களை குணமாக்கும், இதயத்திற்கும் நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், நோய் தொற்றுகள் வராமல் காக்கும். நம் உடம்புல வளர்சிதை மாற்றம் நிகழும் போது ஒவ்வொரு செல்லில் இருந்தும் கழிவுகள் வெளியேறும். இந்த கழிவுகள் வெளியேறல அப்படின்னு சொன்னால் உடலில் வீக்கம் ஏற்படுவதில் தொடங்கி புற்றுநோய் வரை வருகின்ற எல்லா பிரச்சனையும் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. பெரிய நெல்லிக்காயில் உள்ள பாலிஃபினால், டேனின், ஃப்ளவனாய்டுகள் போன்றவை நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து நான் மேலே சொன்ன இந்த பிரச்சனையெல்லாம் போக்குது அப்படின்றாங்க. பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்குமா? ஸோ இந்த கேள்வி கண்டிப்பாக கண்டினியூஸாக எல்லாருக்குமே வரக்கூடிய கேள்வி தாங்க. பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு பெரும்பாலான நம்பி கொண்டிருக்காங்க. உண்மையிலே இதில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி நம் உடலில் இருக்கிற அந்த கபத்தை வெளியேற்றும். அதைத்தான் நாம் சளி பிடித்து கொண்டதான் நினச்சிருக்கோம். ஸோ சளி வெளியேறது அப்படின்றது நமக்கு காய்ச்சலாலேயோ நிறைய நமக்கு பிரச்சனை அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சளி அப்படின்றது நமக்கு வெளியேறணும், அந்த கபத்தை அதன் மூலமாக வெளியேற்றணும். அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போகணும்னா நெல்லிக்காய் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு பெரிய நெல்லிக்காய் எப்படி கொடுக்கலாம்? குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலில் ஒரு நெல்லிக்காயை பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டுருங்க. அதில் தண்ணீர் ஊற்றி விடலாம். நெல்லிக்காய் தண்ணீரை குடித்தாலே குழந்தைகளுக்கு போதுமான வைட்டமின் சி கிடைத்துவிடும். ஆனால் குழந்தைகளுக்கு மாலை 5 மணிக்கு மேல் நெல்லிக்காய் சாப்பிட கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் கவனமாக இருங்க. நெல்லிக்காய் சாறு இரத்தத்தின் சர்க்கரை அளவையும் உயர் ரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வைக்கும் என்பதனால இந்த பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள் ஒரு இயற்கை மருத்துவரிடம் தினசரி எத்தனை நெல்லிக்காய் சாப்பிட வேணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் கேட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் எப்படியோ சாப்பிட்லாமா? பெரிய நெல்லிக்காயே பார்த்திங்கன்னா சாறையோ அதாவது நேரடியாகவோ எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள் நெல்லிக்காயுடன் வறுத்த உளுந்து, காய்ந்த மிளகாய், தேங்காய் சேர்த்து அரைத்து துவையலாக சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி துவையலாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அந்த கசப்பு தன்மையோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது அப்படின்றாங்க. ஒரு நெல்லிக்காயை எவ்வளோங்க சாப்பிட்லாம், யார் யார் சாப்பிட்லாம், எத்தனை சாப்பிட்லாம், ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நெல்லிக்காய் எடுத்துக்கலாம்? அதாவது சொல்லுவாங்க பொதுவாக நெல்லிக்காயா ஒன்று எடுத்துக்கோங்கப்பா, ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு விதமாக சொல்லுவாங்க, எப்படின்னா தேனில் ஊற வச்சுட்டு நெல்லிக்காய் சாப்பிட்டா அவ்வளோ ஆரோக்கியமாங்க, அமிர்தமே நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வைட்டமின் சி பார்த்திங்கன்னா நாளொன்றுக்கு 1 முதல் 3 வயது குழந்தைகளுக்கு 15 மில்லிகிராமோ, 4லேருந்து 13 வயது குழந்தைகளுக்கு 25லேருந்து 45 மில்லிகிராம் வரையிலும் தேவைப்படுது. வளர்ந்தவர்களுக்கு 90 மில்லிகிராம் வரையிலும் போதுமானது. ஆனால் 100 கிராம் நெல்லிக்காயில் 600 மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்குது. பெரிய நெல்லிக்காயை அருந்தினால் பார்த்திங்கன்னா 6 கீற்றுகளாக வரும். பெரிய நெல்லிக்காயில் இருக்க பார்த்திங்கன்னா நம்ம தினமும் 1 சாப்பிட்டா போதும். அதுவே பெரியவர்கள் அதில் 2 கீற்றுகளை மட்டும் தினசரி சாப்பிட்டா போதும். சாராக குடிக்கிறீங்க அப்படின்னா அரை அந்த நெல்லிக்காய் போதும். குழந்தைகளுக்கு தினமும் 1 கீற்று போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காயை சாப்பிட்றதுனால ஏதாவது பக்க விளைவுகள் வருமா? வைட்டமின் சி நீரில் கரையும் தன்மை கொண்டது அப்படின்றதுனால அதிகப்படியாவதை பார்த்திங்கன்னா உடம்பால் சேமித்து வைத்துக்கொள்ள முடியாது. தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதத்தை உடலில் வெளியேற்றிடும் அப்படின்றாங்க. நெல்லிக்காய் அதிகமாக சாப்பிட்டா ஒரு சிலருக்கு வாந்தி உணர்வு, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி பெரிய பிரச்சனைகள், தொந்தரவுகள்லாம் எதுவும் வர வாய்ப்பில்லை அப்படின்றாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த கீற்று அளவில் எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அப்படின்னா பெரியவர்கள் கண்டிப்பாக 1 எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. அந்த சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் 1 கீற்று இல்லைனா 2 ஒரு பீஸாக கட் பண்ணி கொடுத்துட்டு வாங்க. ஸோ உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் கொண்ட ஒரு கனி அப்படின்னா நெல்லிக்காய்ன்னு சொல்கிறோம். நெல்லிக்காயின் சுவை சற்று புளிப்பாக இருந்தாலும் பலரும் இதனை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால்
ஒரு நெல்லிக்காயில் உள்ள சத்துகள் ஒரு ஆப்பிளில் உள்ள சத்துகளும் ஒரே அளவு தான் அப்படின்னு வந்து நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இது தவிர நெல்லிக்காயில் கொட்டி கிடக்கும் நன்மைகள் பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ நெல்லிக்காய் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது, நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் சர்க்கரையின் அளவை குறைக்க உதவும் அப்படின்றாங்க. தினந்தோறும் காலையில் 1 அல்லது 2 நெல்லிக்கனிகளை சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்லிக்கனியில் உள்ள வைட்டமின் சி இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது, மேலும் இது இரத்தத்தில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றவும் செய்யுது அப்படின்றாங்க. தினசரி தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தால் உடலில் புதிய இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியாகும். நெல்லிக்கனியில் உள்ள வைட்டமின் சி ஆனது அதிக கொலஸ்ட்ராலை பார்த்திங்கன்னா குறைப்பது மட்டும் கிடையாது, இதயம் சார்ந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்த உதவுகிறது. ஆகவே இனி தினந்தோறும் நெல்லிக்காயை பார்த்திங்கன்னா ஒதுக்கி விடாமல் அடிக்கடி சாப்பிட்டு வாங்க, நன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெல்லிக்காய் பொடியாகவும் நம்ம சாப்பிட்லாம். தினந்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடியை தேன் அல்லது சூடான தண்ணீரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றாங்க. 20 மில்லிலிட்டர் அளவு நெல்லிக்காய் ஜூஸை சூடான தண்ணீரில் கலந்து வெறும் வயிற்றில் காலை வேளையில் குடித்து வர நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பிடிக்கலங்க, நாங்கள் ஜூஸாக குடிக்கிறோம் அப்படி இல்லைனா ஊறுகாயை சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ சந்தையில் நெல்லிக்காயை வாங்கி ஊறுகாய் செய்து சாப்பிட்டு வரலாம். இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பி உண்ணப்படும் ஒரு உணவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பொடியாகவோ ஜூஸாகவோ ஊறுகாயாகவோ வற்றலாகவோ நெல்லிக்காய் வற்றலாம் சாப்பிட்டோம்னா நமக்கு நீண்ட ஆயுள் தரக்கூடிய அருமையான ஒரு காய் அப்படின்னே சொல்லலாம் நெல்லிக்காயை. ஸோ மக்களே வற்றல் மாதிரி போட்டு சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு நெல்லி வற்றல்லாம் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா பெரும்பாலான குழந்தைகளுக்கு இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக காணப்படுறதுனால அடிக்கடி சளி, மூக்கடைப்பு, இரும்பல், காய்ச்சல் போன்ற நுரையீரல் சார்ந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் மிக குறைவாக இருக்கிறதுனால குழந்தைகள் எப்போதுமே சோர்வாகவே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நெல்லிக்கனியை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி தேன் கலந்து வாரத்தில் ஒரு 3-4 நாட்கள் கொடுத்துட்டு வரலாம். இவை வீட்டிலேயே அவ்வப்போது தயாரித்து கொடுத்தினால் மிகவும் நல்லது. அல்லது நெல்லிக்காய் துருவி காய்கறிகளுடன் சேர்த்து சாதத்தில் கலந்து சாப்பிட்டா மேலும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் மேம்படும். பெரியவர்கள் நெல்லிக்காயை நேரடியாக சாப்பிடலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இதன் மூலமாக எவ்வளோ ஒரு நன்மைகள் கிடைக்குது பாருங்கள். வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, கால்சியம், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், தாது உப்புக்கள், பாஸ்பரஸ் மற்றும் கொழுப்பு சக்திகள் அடங்கியிருக்கு. ஆரஞ்சு பழத்தில் உள்ள சக்திகளை விட நெல்லிக்காயில் 20 மடங்கு அதிகமான உயிர் சக்திகள் உள்ளது அப்படின்றாங்க. இதில் உள்ள வைட்டமின் சி உடலுக்கு தேவையான சக்திகளை உறிஞ்சுவதற்கு ரொம்ப பயன்படுது. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நான் எவ்வளோ தகவல் சொல்லியிருக்கேன். நெல்லிக்காயை பயன்படுத்துவதனால் ஏற்படும் நன்மைகளும் அதே சமயம் எப்படி பயன்படுத்தலாம், எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு இது போன்ற தகவலுக்கு நம்மளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.